காமன் சென்ஸ் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தென் யுவர் நாலேஜ். வி பிலீவ் தட் நாலேஜ் தான் ரொம்ப பவர்ஃபுல் நினைக்கிறேன். கிடையாது, காமன் சென்ஸ் தான் ரொம்ப பவர்ஃபுல். காமன் சென்ஸ் இருக்கிற பட்சத்தில் தான் நம்மளால் இந்த இடத்துல இப்படி செய்யணும்னு தோணும். நாலேஜ் வந்து டேட்டாவை கொடுக்கும், இங்கே பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அப்படிலாம் கிடையாது. நான் தமிழ்நாட்டுடைய ஒரு பெரிய நிறுவனத்துடைய முதலாளியை ஒரு முறை ஒரு விஷயத்திற்காக சந்திப்பதற்காக டி நகர் போயிருந்தேன். அப்போலாம் லேப்டாப்பே பெரிய விஷயம், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டாங்க. சரிப்பா வர சொல்லுப்பா, தம்பி இருக்கிறாப்புல, தம்பி கலந்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி அவருடைய உள்ளே வந்தவர்கிட்ட அவர் சொன்னார். அப்போது வந்து ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, கடைக்கு பெயிண்ட் அடிக்கிறது தான் ப்ராஜெக்ட். அந்த கடைக்கு என்ன கலர் பெயிண்ட் அடிக்கணும், என்ன லேயரில் அடிக்கணும். அவங்க ஒரு பயங்கரமான கலர் காம்பினேஷன்லாம் போட்டு பயங்கரமான வாக் அப்படி இப்படின்னு என்னமோ சொன்னாங்க. அப்போ அவர் பார்த்துட்டு அவர் நான் உட்காந்து நம்மளை கேட்பார், ஒரு பெரிய மனுஷன் மதிச்சு அவர் ஒன்றுமே டே முருகா அப்படின்னு அவனை கூப்பிட்டார். அவன் அவங்க ஊருக்கார பையன், அவனை கூப்பிட்டுட்டே முருகா இந்த கலர் கிடைக்கிட்டாக்குமா பாடுறா அப்படின்னாப்ல. நான் இப்போ கேட்டேன், இவ்வளோ பெரிய ஆளை கொண்டாந்து என்னென்னமோ பண்ணீங்க, கடைசியில் அவரை கேட்குறீங்களே அப்படின்னா. அவன் அப்பா அம்மா, அவன் சித்தப்பா மக்கள் பெரியப்பா மக்கள் தான் என் கடைக்கு வாரான். அவனுக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தான் தெரியும், இவனுக்கு தெரியாதுன்னு. அவனுக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தான் தெரியும். என் கடைக்கு வராலாம் யார்? அவங்க அப்பா அம்மா சித்தப்பா மக்கள் பெரியப்பா மக்கள் தான் இங்கே கடைக்கு வராங்க. ஏன் கஸ்டமர் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது கஸ்டமர் கம்ஸ் ஃப்ரம் காமன் சென்ஸ், நாட் ஃப்ரம் இன்டெலிஜென்ஸ். இதுதான் காமன் சென்ஸ். இந்த மாதிரி பிசினஸ் டிப்ஸை உடனடியாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ டக்குன்னு ரிச்னஸ் கிரியேட்டர் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.